சொல்லு. நம்ம வந்து பீஸா வெஜ் பீஸா செய்ய போகிறோம். இது வந்து நல்லா தேய்ட்டு நம்ம ஏற்கனவே ஊட்டி வச்ச மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நல்லா தேய்க்கணும். என்னச்சுங்களா? நல்லா தேய்ச்சிட்டு நம்ம எவ்வளோ தூரம் தேவையோ நம்ம அவ்வளோ தூரத்துக்கு நல்லா வந்து சாஃப்டாக ரஃப் பண்ணி வச்சுக்கணும். பீஸாக்கு வந்து போடுற பேஸ்ட்டு இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கு நான் டேஸ்ட்டு கொடுக்குறது. அந்த வந்து பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு மாதிரி இது பீஸா பேஸ்ட்டு தனியாக விற்கிது. சீஸ் போடுறோம். ஸ்வீட் பாப்கார்ன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. நீங்கள் பாருங்கள் அப்படியே அழகாக சின்ன சின்னதாக ரவுண்டாக. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கடிக்கும்போது அந்த டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகன் குடமிளகாய் இது வந்து க்ரீன் ஆலிவ்ஸ் பாருங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காக அப்படி அங்கே ஒன்று. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். இது வந்து வாசனைக்காக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். ஓகே, பீஸா ரெடி ஆயிடுச்சு. மைக்ரோவன் வந்து பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸில் அந்த ஹீட்டில் வந்து வச்சிங்கன்னா பீஸா 2 நிமிஷத்தில் ரெடி. 10 நிமிஷம் அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் வச்சிங்கன்னா ஓகே, பீஸா ரெடி. பேசு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோவில் தான் வைக்கணும். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் உள்ள. அது பயோலேட்ருக்கு பாருங்கள். ஏன்னா 200 டிகிரி